மதுரை 18ஆம் படி கோவிலின் வரலாறு. ஆமாங்க, மதுரை 18ஆம் படி கோவில்ல இருக்கிற 18 படியிலும் 18 படிகளே கிடையாது. மாந்திரிகம் செய்யற 18 மந்திரவாதிகளோட ஜீவ சமாதி அது. சரி, அதுக்கு மேலதான் 18ஆம் படி கருப்பு உட்காந்துருப்பாரு. சரி, 18ஆம் படி கருப்பு மதுரையில எப்படி உருவானாரு? ஒரு நாள் சேர நாட்டு மன்னர் பாண்டிய நாட்டுல இருக்கிற அழகர் கோவில தரிசிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்போ அழகர் கோவில்ல இருந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கி பிரமிச்சு போய் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. அப்போ எப்படியாச்சும் நம்ம அந்த அழகரை நம்மளோட நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சேர நாட்டு மன்னர் ரொம்பவுமே திட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சேர நாட்டுல இருந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, அது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சிலை, அதை எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு. ஆனா சேர நாட்டு மன்னர் கேட்கறதாவே இல்ல. ஒரு 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு எப்படியாச்சும் எனக்கு அந்த சிலைய இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 18 மந்திரவாதிகளும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை, அதை எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அங்க மாந்திரிகள்லாம் பண்ணணும்னா எங்களுக்கு காவலா யாரையாவது அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்றாங்க. அப்போதான் சேர நாட்டு மன்னரும் சரின்னு சொல்லி 18ஆம் படி கருப்ப அவங்களுக்கு காவலா அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளும் கோயிலுக்குள்ளார போறாங்க. கூடவே 18ஆம் படி கருப்பும் போறாரு. வெளியவே வாசல்ல கருப்பு காவலுக்காக நிக்கிறாரு. அந்த மந்திரவாதிங்க எல்லாம் கோயிலுக்குள்ளார போனதும் ஒரு மைய எடுத்து அவங்களுடைய கண்ணுல தடவறாங்க. அதை தடவனதும் அவங்க கண்ணுக்கு யாருமே தெரியலையா. அவங்களும் தினமும் அந்த கருவறைக்குள்ளேயே உட்காந்து பயங்கரமான பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் 18ஆம் படி கருப்பும் அழகரை பார்க்கலான்னு சொல்லி கோவிலுக்குள்ளார வந்து நிக்கிறாராம். அப்போ அழகரோட அழகுல அந்த கருப்பே மயங்கி போய் அப்படியே அங்கேயே நின்னாராம். இது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற அந்த நிகழ்வு எல்லாத்தையுமே அந்த கோவில் பூசாரியோட கனவுல அழகர் வந்து சொல்றாராம், இந்த மாதிரி என்னைய கடத்திட்டு போறதுக்காக ஒரு 18 மந்திரவாதிகள்லாம் வந்திருக்காங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அழகர் அவரோட கனவுல சொல்றாராம். உடனே அந்த பூசாரி எந்திரிச்சு பாண்டிய நாட்டு மன்னர்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாராம். உடனே அவரும் யோசிச்சுட்டு, நீங்க தினமும் அழகருக்கு வைக்கிற பிரசாதமான பொங்கல்ல கொஞ்சம் மிளக அதிகமா போடுங்கன்னு சொல்றாராம். பூசாரி அதே மாதிரி பண்ணி படைக்கிறாராம். அதை எடுத்து சாப்பிட்டு அந்த 18 மந்திரவாதிகளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சதும் அந்த மைய அழிஞ்சு போச்சான். அப்ப அவங்க ஊர் ஜனங்க முன்னாடி தெரிஞ்சாங்களாம். அப்பதான் அந்த 18 மந்திரவாதிகளும், எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்க அழகரை கடத்திட்டு போறதுக்காக வந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா அவரோட அழகுல நாங்களே மயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு 18ஆம் படி கருப்பு வர்றாராம். எனக்கு இங்க இருந்து சேர நாட்டுக்கு போக விருப்பம் இல்ல, அதனால நான் இங்கேயே கல்லழகருக்கு காவலா இருக்கேன்னு சொன்னாராம். அந்த 18 மந்திரவாதிகளும் நாங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவருக்கு காவலா இருக்கோன்னு சொன்னாங்களாம். உடனே வடக்கு பார்த்து அந்த 18 மந்திரவாதிகளும் உட்காந்து பயங்கரமா பண்ணி அவங்களே ஜீவ சமாதி பண்ணிக்கிட்டாங்களாம். அததான் 18 படிகளை அமைச்சு அதுக்கு மேல 18ஆம் படி கருப்பு போய் உட்கார்ந்து இருக்கிறான். கூப்பிட்டதும் வர்ற தெய்வம், உண்மையா இருக்கவங்களுக்கு துணை நிக்கிற தெய்வம், அதுதாங்க 18ஆம் படி கருப்பு. இதுல 18ஆம் படி கருப்பை மிஞ்ச எந்த கடவுளாலையும்